வாழ்க வளமுடன். அன்பர்களே, திருமணமாக, அதாவது பெண்களுக்கு திருமணம் ஆகிறது லேட் ஆகுது, ஆண்களுக்கு திருமணம் ஆகிறது லேட் ஆகுது, அதாவது தள்ளி போகுது, தாமதமாகுது. அது சில கிரக சேர்க்கைகளும் இருக்குது அப்படின்னா, அதாவது நான் சொல்ற இப்ப கிரக சேர்க்கை அப்படின்னா சனி பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரக சேர்க்கைகளோ, இந்த சனி பகவான் இந்த சுக்கிரன் சந்திரனை 3 10 பார்த்தாலும், 7ஆம் பார்வையாக சுக்கிரன் சனி பகவானை பார்த்தாலும் அங்க திருமண தடை தாமதங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் புடவைக்காரி அம்மன் இல்லையா சீலைக்காரி அம்மன். இந்த புடவைக்காரி அம்மன் சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, புடவைங்கிறது சுக்கிரன், அம்மன்கிறது சந்திரன், காரி அப்படிங்கிறது சனி பகவான். ஏன்னா கருவண்ணன் காரி வண்ணன் சொல்லக்கூடிய கருப்பு நிறம் காரி நிறம்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி காரிய சித்தியையும் அது தரும். அப்போ இந்த சேலைக்காரின்னு சொல்றதும், சேலைங்கிறது சுக்கிரன், காரிங்கிறது சனி பகவான், அம்மன் சேலைக்காரி அம்மன் சொல்றது சந்திர பகவான். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆண்களுக்கு பெண்களுக்கு இருவருக்குமே இதை போய் அந்த தெய்வத்துக்கு புடவை வாங்கி கொடுத்து, தேங்காய் பழம் தாம்பூலம் வாங்கி தாம்பூலத்துல புடவை வைத்து கொடுத்து பூஜை செய்து வருவது. ஒரு 12 வாரம், 12 வாரத்துல ஒரு 3 வாரம் இந்த சேலை வாங்கி கொடுத்து பூஜை பண்றப்போ அந்த சேலையை கொடுப்பனம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாலை பாக்கியம்னு சொல்லுவாங்க. மாலை பாக்கியம் யாருக்கு கிடைக்கணும்? மாலை பாக்கியம் ஆணுக்கோ பொண்ணுக்கோ மாலை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தாலும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில மாலையம்மன் கோவில்னே இருக்கு. தூத்துக்குடி மதுரை ஏரியாவில எல்லாம் இருக்கு. நீங்க நெட்ல போட்டு எடுத்தீங்கன்னாவே வரும். அதாவது 2 அக்கா தங்கச்சி மாலையம்மனா மாறின ஒரு அமைப்பு. அப்போ அவங்க தன் உயிரை தீயில் தியாகம் செய்து அவங்களுடைய ஆசை, அந்த திருமண ஆசைங்கிறது நடக்காம இருந்ததுனால அவங்க அந்த திருமண பாக்கியமா யாரு கேட்டு வந்தாலும் மாலை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியத ஒரு வரலாறு. அப்போ மாலையம்மன் வழிபாட்டுக்கு அந்த மாலையம்மன் கோவிலுக்கு போயிட்டு மாலை வாங்கி போட்டு வளையல் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து தாம்பூலம் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் இந்த திருமண பாக்கியம் நடக்குது. அப்போ உங்களுக்கு இந்த வழிபாடு தள்ளி போறவங்க எல்லாம் இதை முயற்சி பண்ணி பாருங்க, வெற்றி பெறுங்க. திருமண தாமதம், குடும்பத்துல பெண்களுடைய நிலைமையில ஏதாவது ஒரு பாதிப்பு, ஆண் பெண் பிரிவு, இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பரிகாரம். வணக்கம். வாழ்க வளம்.